ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த பல நடிகர்கள் தலையில் விக்கி வச்சு நடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம சத்யராஜெல்லாம் நம்ம சொல்லலாம். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் முடியே கிடையாதுங்க. நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து விக்கி வச்சு தான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொன்னவர். அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எங்கே வெளில வந்தாலும் பப்ளிக்கில் சொட்டத்தலையோட தான் வருவார். இது நம்ம கலாய்க்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு அப்படின்றத நேர்மையாக காமிச்சிக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லக்கூடிய ஒரு சில நடிகர்கள் எப்படி வராங்கன்னா, வெளில வரும்போது நல்லா திக்கான ஹேர்லைனோட வராங்க. ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளே என்ன நினைக்கிறோம், 40 வயசுக்கு மேலே கடந்தாலும் ஒரு முடி கூட நிறையலையாப்பா, அவ்வளோ திக்காக இருக்குது, சின்ன பசங்க மாதிரி முடியலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, அங்கே பாருப்பா தனுஷ் எப்படி இருக்கிறாரு, விஜய் எப்படி இருக்கிறாரு, சூர்யா எப்படி இருக்கிறாரு, செம்ம ஹேராக இருக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணம் என்னவா இருக்கிறோம், நல்லா சாப்பிட்டா இப்படி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்டை திறந்து பார்த்தா யூடியூப்ல எவனுமே அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா நல்ல திக்கான ஏர்லைன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த நடிகர்கள்லாம் விக் யூஸ் பண்ணுறாங்க, இந்த நடிகர்கள்லாம் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, இந்தந்த மாதிரியான ஒரு சில மூலிகைகளை யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டை நல்லா குழப்பி விட்டு, அதுக்கப்புறம் நம்மளும் இந்த நடிகர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் இப்படி திக்காயிடும், நம்மகிட்ட தான் கொஞ்சம் காசு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, இஎம்ஐயில் போட்டு ஒரு ஏர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், முடிய நட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி காசை செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தும் பாதிக்கப்படுது இல்லைங்களா. ஆனால் உண்மையாக ஒரு நடிகரோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, இவனுங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான கிமிக் வேலையெல்லாம் பார்த்து வெளில பப்ளிக்கில் வரும்போது நல்ல திக்கான ஏர்லைனோட வராங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூந்தலப்பா, சரியான கூந்தல்ப்பா. அதுவும் விக்ரமெல்லாம் சமீபத்தில் பார்க்கும்போது இந்த பையன் பாருங்க, இந்த ஆள் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாறிக்கிறானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க என்னென்ன மாதிரியான அட்டகாசமான வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம கொஞ்சம் கூட செலவு பண்ணக்கூடாதுப்பா. சலூனுக்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா செலவு பண்ணுறது வேஸ்ட் இல்லை, மரத்தடியில் கண்ணாடி வச்சு செங்கலை வச்சு சேவ் பண்ணி விட்றவங்களாம் 50 ரூபா தான் வாங்குறான், நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் என் புண்ணியத்தில் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சலூன்கள் 1000 ரூபாய் ஹேர் கட்டு, 2000 ரூபாய் ஃபேஷியல் பண்ணுறவங்க எல்லாருமே மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வீடியோ. அதாவது நம்ம பார்த்து சூடு போட்டுக்கிற நடிகர்கள் யாருமே நம்மள மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலை, நம்மள மாதிரி எந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டும் யூஸ் பண்ணவில்லை, நம்மள மாதிரி முடியும் நட்டு வச்சுக்கவில்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஏர் கிமிக் வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக பேசுவோம் நண்பர்களே. இப்போ முதலாவதா சூர்யா அவர்களை பற்றி பேசுவோம். ஏன்னா இவர் தான் ஆரம்பத்தில் 6 பேக்குக்கு எப்படி பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அதே மாதிரி இந்த முடியை திக் பண்ணுறதுக்கு இவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். இதுக்கப்புறம் தான் பல நடிகர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்தாங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம் நடிக்கும் போது கொஞ்சம் மொட்டை தலையோட வந்தார் பார்த்தீங்களா. அது அந்த படத்தோட கேரக்டராக இருந்தாலுமே கூட இவருக்கு சைடு வாங்கிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இந்த யூடியூப் அந்த காலகட்டத்தில் பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் லாக்டவுன்லாம் வந்தனால எல்லாருமே யூடியூபே கெதின்னு கிடந்தாங்க. அதனால யூடியூப்ல எது வந்தாலும் பார்த்து தொலைய வேண்டிய ஒரு கட்டாயம்ப்பா. லாக்டவுன்ல வீட்டில் போட்டு அடைச்சிட்டானுங்க, டிவியும் எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது, போட்ட படத்தையும் போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்ல வித்தியாசமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூர்யா அவர்கள் சூரரை போட்டு படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் சூர்யா அவர்களுக்கு சொட்டை வந்துருச்சு. அவர் தலையை பாருங்க, முடியெல்லாம் திக்காவல, தின்னாயிடுச்சு, சைட்லலாம் வாங்கிடுச்சு, கொஞ்சம் சொட்டை விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் யாரும் ஆரம்பத்தில் நம்மள சூரரை போட்டுல அந்த கேரக்டர் மொட்டத்தலை கேரக்டரையோ போயா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் தொடர்ந்து ஓடிடியில் ஒரு சில படங்கள் வெளியிட்டாரு. உதாரணத்துக்கு இந்த ஜெய் பீம் படம், ஜெய் பீம்ல கொஞ்சம் முடி வளர்த்தாரா, முடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனா சைடு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நவரசாலியா அந்த மாதிரி முடி வளர்த்தாரு, அதுனே சைடு வாங்கிடுச்சு பாரு அப்படின்னு நெட்டிசன்கள் ஓட்டுன்னு ஓட்டினாங்க. இதனால நம்மளுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்ததோ இல்லையோ நம்மளுக்குள்ள பல குழப்பங்கள் வந்துருச்சு. ஐயோ சூர்யா மாதிரி நம்மளுக்கும் வந்துடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கவலையில் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கங்குவா படத்தோட ப்ரமோஷன், அந்த படத்தோட பூஜை பார்க்கும்போது சூர்யா அவர்களோட ஏர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காயிடுச்சு, அந்த சைடு கிடு வாங்கினதெல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. என்னடா பண்ணாரு சூர்யா அவர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டா இந்த நெட்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, சூர்யா அவர்கள் துபாயில் போய் ஒரு ஏர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, அது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் ஏர் ரெஸ்டோரேஷன் பார்த்துருக்காரு, ஏர் திக்னஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் சூர்யா அவர்கள் மறுபடியும் அழகாக வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் கிளினிக்லாம் திறந்த உடனே அவன் கியூ கட்டி போய் நிற்க வச்சு ஏன் தலையிலையும் முடிய நட்டுவீங்கன்னு போய் பல பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இதோ சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி கூட இந்த ஏர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரோ ஒரு பொம்பளை போய் செத்து போயிட்டாங்களாம்ப்பா. இந்த மாதிரியான ஆபத்துகள் கூட உணராத, அதாவது நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷனில் போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் எவ்வளோ பயப்படுவோம். ஆனால் இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் நான் கொழுப்பை கரைக்கிறதுக்காக லைப்போசெக்ஷன் பண்ணிக்கிறேன், என் வயிற்று கொழுப்பு எடுத்துக்கிறேன், என் தலையை முடிய வச்சு ஊசி போட்டு நட்டு வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் மக்கள் ரொம்ப தைரியமாக இறங்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஊசி போனாலே பயப்படுவாங்க. இன்னைக்கு தலை ஃபுல்லாக ஊசி குத்துறானுங்க, கையில் டாட்டூ போடுறேன்னு சொல்லி ஊசியை குத்தி உடம்பையும் ஸ்கின்னையும் ரணகலமாக்குறானுங்க. அதை பற்றிலாம் மக்கள் கவலைப்படாததுக்கு காரணம் இந்த பெயினையும் தாண்டி நான் பார்க்கறதுக்கு கிளாமராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மைண்ட் செட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் கம்பெனிஸ். ஆனால் உண்மையாகவே சூர்யா அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா,
எதெல்லாம் பண்ணாரோ இல்லையோ, இந்த பேட்ச் ஒர்க்கு, ஹேர் ரெஸ்டோரேஷன்லாம் நடந்ததோ இல்லையோ, ஆனால் பல படங்களில் விக் நட்டு வச்சு நடிச்சுன்னுக்கிறார், அவ்வளோதான். இதே மாதிரி இரண்டாவதாக தளபதி விஜய் அவர்களை பற்றி சொன்னாங்க. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன படம், இந்த தெறி படம். இந்த தெறி படம் முடிஞ்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் அவரோட பொண்ணை வச்சுட்டு பைக்கில் ஓடிட்டு வரும்போது மொட்டை தலையோட வருவார். இது கெட்டப்பு தானே அப்படின்ற மாதிரி அன்றைக்கி எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அடுத்ததாக பைரவான்ற ஒரு படத்தில் விக் வச்சு நடிக்கிறாரு, அதுதான் மொட்டை அடிச்சிக்கினாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது அவர் ஹேர் வந்து திக் பண்ணவும் போல, தின் பண்ணவும் போல, நட்டு வைக்கவும் போல, அவருக்கு வந்து நேச்சுரலாகவே முடி கொட்டுற ஒரு விஷயம் நிறைய ஆனனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவர் எங்கேயோ ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் அவர்களோட ஹேர் வந்து திக்காயிடுச்சுப்பா, பீஸ்ட் படத்தில் பாரு, கோட்டு படத்தில் பாரு, முடி என்ன மாதிரி அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவனெல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டானுங்க. ஸோ நம்ம ஆளுங்களும் விஜய் அவர்கள் போய் முடியை நட்டு வச்சுட்டாரு, முடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்காரு, பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலான்னு கோழியோட அந்த மாதிரி வந்து முடியெல்லாம் வந்து அவன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வித்தியாசமாக அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனால் உண்மையாகவே விஜய் என்ன பண்ணார்னா விக்கு நட்டு வச்சார், அவ்வளோதான். ஏன்னா விஜய் வீட்டிலே பார்த்தீங்கன்னா 100கணக்கான விக்கு வச்சிருக்கிறாராம். ஒரு விக்குக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இது எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவர் வந்து ஒரு படங்களுக்கு தேவையான விக்கை யூஸ் பண்ணுவார். சில படங்களில் வந்து அவர் விக்கு யூஸ் பண்ணுறாருன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான இம்போர்ட்டடான விக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம கோட்டு படத்தில் பார்த்ததும் விக்கு தான், பைரவா படத்தில் பார்த்ததும் விக்கு தான், அதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்தில் பார்த்ததும் விக்கு தான், எல்லாமே விக்கு தான். ஆனால் தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான விக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மெர்சல் படத்தில் பார்த்ததும் விக்கு தான், பீஸ்ட் படத்தில் பார்த்ததும் விக்கு தான், எல்லாமே விக்கு தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே சொட்டை விழுந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு சொட்டை விழல, அங்கங்கே ஹேரோட திக்னஸ் கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர விஜய் அவர்கள் எவ்வளவுதான் 100 கோடி 200 கோடின்னு காசு இருந்தாலும் எந்த ஒரு பேட்ச் ஒர்க் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்னி வரைக்கும் போல, அப்படிதான். ஆனால் விஜய் அவர்களுக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனை எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்த புதுசில் அவரோட ஏர்லைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருட்ட முடி. இந்த மாதிரியான சுருட்ட முடியெல்லாம் காலத்துக்கும் சொட்டையாகாது அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வழவழன்னு சாஃப்டாக இருக்கிற முடி தான்டா சீக்கிரம் கொட்டிடும், சுருட்ட முடி கொட்டவே கொட்டாதரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் ஆரம்ப கட்டத்தில் கவலைப்படலை. ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த ஏர் வந்து இருக்கிறனால அவரால் நிறைய விஷயங்கள் ஸ்டைலிங் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் புரிதல் எதுவுமே கிடையாதுங்க. எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு புதுசாக வருது எல்லாத்தையும் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா. ஸோ நானே ஹேர் கலரிங்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் முடி போன லட்சணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி விவரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஹேர் கலரிங்கு, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஊராக ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான தண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஹீட்ரு போட்டு அவரோட முடியை செட் பண்ணி சுருட்டையாக இருக்கிறது எல்லாமே நீட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணனால அவரோட முடி வந்து அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டுருச்சுன்றாங்க. இதுக்கப்புறமா அதோட விளைவு தான் இன்னி வரைக்கும் விஜய் அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்காக தான் விக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காருப்பா. மூன்றாவதாக சொல்ல போகிறது தெலுங்கு நடிகரான நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்கள். இவர் வந்து 2014 வருஷம் ஏர் டிரான்ஸ்பிளண்ட்டுக்காக வெளிநாடுக்கு போனார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே இவரோட முடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து குறைஞ்சி போச்சு, ரொம்ப தின்னாயிடும் முன்னாடி இருக்கிற முடியெல்லாம். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் நடிகை ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி மண்டை சூடாகி போய் மண்டை சொட்டையாக போச்சு. இதனால் 2014 ஏர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயமே என்னன்னா, அந்த ஏர் டிரான்ஸ்பிளண்ட்டே ஃபெயிலியர் ஆகிருக்கான் நம்ம பாலையா கிட்ட. எப்படி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும், அங்கே இருக்கிறவனையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. இதனால் பாலகிருஷ்ணா அவர்கள் மறுபடியும் தொடர்ந்து பல படங்களில் வந்து விக் வச்சு தான் நடித்தார். ஆனால் சில விக்குகள் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விக்குகளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு ஏங்க நம்ம அரவிந்த் சுவாமி அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய விக்கு கூட 4 லட்சமா சொல்கிறேன். அதை பற்றி நான் அடுத்தது ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் நம்ம விக்கு வச்சு நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் மறுபடியும் ஒரு ஏர் டிரான்ஸ்பிளண்ட் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. இந்த லுக்கை பார்த்தோன்னே அவன் அடடா நம்ம பாலையா அவர்கள் மலையாளத்தில் வந்து ஆவேசம் படத்தை ரீமேக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அங்கங்கே கதை கட்டினானுங்க. ஆனால் அவரோட ஆஸ் யூஷுவல் காஸ்டியூம் தான். விக்கு வைக்கிறதுக்கு பதிலாக விக்கு வைக்காமல் மொட்டை தலையோட போனோன்னே ஆவேசம் ஃபஹத் பாஸ்லாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாய் மெல்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்ல, அவன் மென்னுட்டு இருந்தான். ஆனால் அவர் ஆக்சுவலி கான் ஃபார் த ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டும் மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் விக்கு வச்சே நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா ஆக்டர் பாலையா அவர்கள். இதே மாதிரி 4ஆவதாக நம்ம நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி சொல்லலாம். தனுஷுக்கு என்னையா குறைச்சல், முடி நல்லா தானே இருக்குது, எல்லாம் நீட்டாகுது, அழகாகிறான அந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவரோட முடி கதையை பற்றி சொல்கிறேன். இது வந்து சுத்த தமிழில் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் முடி கதையை பற்றி பேசுவோமா. ஆரம்பத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் கொஞ்சம் நல்ல தின் ஏர்லைனோட தான் இருப்பார். அவரோட நேச்சரே அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த பரட்டை என்கிற அழகு சுதந்திரம் போன்ற படங்கள்லாம் நடிக்கும்போது அவர் ரொம்ப லாங் ஹேர் வளர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதை கலரிங்னு பண்ணி முடி காலி ஆயிடுச்சு மனுஷனுக்கு. ஏன்னா பேசிக்கலி இஸ் எ வெஜிடேரியன். ஸோ அதனால் வந்து அவரோட முடியை வந்து அவரால் ரொம்ப பாதுகாக்க முடியல. ஏன்பா வெஜிடேரியனுக்கும் முடி பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சொன்னால் வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் ஒரு பஞ்சாயத்தாகும். இதை பற்றி நான் சொல்ல விரும்பல, புரிதல் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த காலகட்டத்தில் தனுஷ் அவர்களோட ஏர் டென்சிட்டி ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படத்தை முடிச்ச கையோட அவர் தொடர்ந்து நடிக்கிற பல படங்களில் பார்த்தீங்கன்னா அவரோட முடி ரொம்ப அமுங்கி போய் தொங்கின்னு இருக்கும். ஒரு மாதிரி இந்த பொல்லாதவன், அதுக்கப்புறம் யாரடி நீ மோகினி,
படிக்காதவன் படித்தவன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட முடி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாக இருப்பார் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஹேரோட வந்தார் ஒரு சில படங்களில் லைனாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் அதாவது இந்த ஹிந்தி ஃபீல்டுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார், ஹாலிவுட் படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சோன்னா அவரோட ஹேர் ஸ்டைலே மாறி போச்சு. சமீபத்தில் அது என்னங்க படம், இப்போ ஒரு படம் பார்த்தோமே இந்த பீரியட் படம், சோல்ஜர் படம், அது என்ன ஜான் மில்லரா கேப்டன் மில்லர், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. என்னடா பண்ணாரு தனுஷ், நட்டு வச்சுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் போய் அவர் வெளிநாட்டில் எடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு தடவை எடுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு தூங்குற கதையே கிடையாதுங்க. இது அப்பப்போ மானிட்டர் பண்ணணும். ஆனால் அவரால் அடிக்கடி வெளிநாட்டு போக முடியாத காரணத்தினால 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டியிருக்காரு பார்த்தீங்களா போயஸ் கார்டனில். அதுக்குள்ளே ஒரு கிளினிக்கே வச்சிருக்காராம். ரெகுலராக டாக்டரும் அங்கே இருக்கிறாங்களாம். அதனால அப்பப்போ அவரோட ஹேர் ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளால முடியுமா, நமக்கு சாத்தியமா அதெல்லாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திக்கணும் மக்களே, அவ்வளவுதான். இதே மாதிரி 5வதா நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்களை பத்தி கூட சொல்லலாம். இவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்ல முடியோட தான் வந்தாரு. அதுக்கப்புறம் மனுஷன் வந்து நிறைய படிச்சு டென்ஷன் ஆகி போய் முடியோட திக்னஸ் வந்து அவர் மின்சார கனவு போன்ற படங்களில் நடிக்கும் போதே நல்லாவே அப்பட்டமா தெரிஞ்சுது. சுத்தமா முடி போனது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த என் சுவாச காற்று அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாகவே திக்னஸ் குறைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நடுவில் அவரோட ஃபோட்டோஸ் பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா அது அரவிந்த் சுவாமி இப்படி ஆயிட்டாரு, மண்டை நடா இது சொட்டை வந்து இப்படி கன்றாவி ஆகிறாரு அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து நெட்டிசன்ஸ்கள் கலாய்த்தார்கள். ஆனால் கடல் படத்தில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க, முடியெல்லாம் வளர்ந்து வந்து நிற்கிறாரு. அட என்னடா இது, திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் 3 மாதம் கழிச்சு வந்த மாதிரி முடியெல்லாம் வளர்ந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இவர் நட்டு வைக்கவில்லை, இவர் ஒட்டி வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறமா அவரோட உடம்பெல்லாம் குறைச்சி அவரோட ஹேர் வந்து ஒரு நட்டு வைக்கல. அவர்கிட்ட எவ்வளவோ கோடிகள் இருக்குது, இருந்தாலும் அவர் நட்டு வச்சு நேச்சுரலாக வளர வைக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மாதிரி நட்டு வச்சா அது சேஃப் கிடையாது, காஸ்ட்லியாக இருந்தாலும் ஹேர் டிரான்ஸ்பிளன்ட் சேஃப் கிடையாது எந்த விதத்துலையும் அப்படின்ற மாதிரி யோசிச்சவர், நீங்கள் எனக்கு நட்டு வைக்காதீங்க ஒட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. இருந்தாலும் நட்டு வைக்கிறதோட ஒட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற விக் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 லட்ச ரூபாவா. அதுவும் ஒரு தடவை ஒட்டிக்கிட்டுலாம் போக முடியாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த விக்கை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த விக்கை நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஹேர் ஸ்டைலில் நம்ம அரவிந்த் சுவாமி வருவாரு. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தானே நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர்கள் அவங்களோட ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் விக்கு வச்சு அவங்க சினிமாவில் நிறைய விஷயங்களை வந்து சீட் பண்ணுறது வழக்கம் நண்பர்களே. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இவங்க எல்லாருமே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நடிக்கிற அத்தனை காஸ்மெட்டிக்ஸ் இந்த கார்னியர் ஆடு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் போய் லட்சக்கணக்கில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு பலனும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒன்றுமே வேணாட்டா போட, நான் சும்மா வீட்டில் இருக்கிற பவுடர் அடிச்சிக்கிறேன் அப்படின்ற போன கதெல்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக உங்களோட ஸ்கின்னுக்கு உங்கள் பிளட்டுக்கு என்ன மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பயன் அளிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு முடிவெடுங்க. அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் நடிக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ இல்லை இவங்களை பற்றி யூடியூப்பில் வர சில ஃபேக் நியூஸை வச்சோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா காசும் வேஸ்ட்டு ஹெல்த்தும் வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.